கூற்றின் கொலையால் உடல் கொள்கையடை ஏற்றும் சிலை ஆண்மை இலக்குவன் வெங்காற்றின் படை கொண்டு கடந்தனால் லட்சுமணம் பாடும்போது பாகவஸ்திரம் குலைய ஒரு குழல் நெடும் கொலையும் உரை வயிற்றில் உய்த்தலும் ஓய்வு இளன் ஒன்தலை அற்ற உகவும் தலை உற்றிலனால் இளைய பரிமேல் கொள் இருக்கையினால் இளையப்பரி தாளத்திற்கேற்ப அடையப்படும் குதிரை அவனுக்கு கீழே விழுறதுக்கு ஒருத்தனுக்கு பூமியில குதிரை மேல போய் விழுந்தான். மகரக்கண்ணன் ஒருத்தன் தூதுவர் நகருக்கு ஏகி ராவணனுக்கு அறிவிச்சு இன்று ஊதியம் உண்டு என இன்னகையால் சென்று ஊதின தும்பிகள் தென் திசையான் பன் தூதரும் ஏகினார் பஞ்சனையான் தன் தூதரும் ஏகினார் தன் நகர்வாய் ஏகி தன் தனி மன்னன் இருந்துழிப்புக்கு ஓகை பொருள் இன்று என உள்ள அழியான் வேகத்தை அடல் வீரன் ஒளிந்த உள்ளம் சோகத்தோடு இறங்கினர் சொல்லினரால் சொன்னார் அவர் சொல் செவியில் தொடர்வோம் இன்னாத மனத்தின் இலங்கையர்கோன் வெண்ணாக உயிர்ப்பனன் பாம்பு மாதிரி சீறினானாம் வெண்ணாக உயிர்ப்பினன் விம்மினால் அண்ணான் நிலை கண்டு அயல் நின்று அறைவான். மகரக்கண்ணன் என்ன சண்டைக்கு அனுப்புகிறான். உண்டே என் தாதையை மொய் அமர்வாய் அந்தோ உயிர் உண்டவனாயுரின் மேல் உண்டாய் என யாது உணர்ந்திலையோ எந்தாய் ஒரு நீரிடர் கருதியோ. என்னுடைய தந்தை கரனை கொன்றவன் இவன். அவன் மகரக்கண்ணன் கரனோட பையன். அங்க காட்டுல ஜெயிச்சாரு கரதூஷணன் அவளோட பையன். யானே சில எண்ணுவேன் எய்தவன் தான் நேர்வது தீதி எனவே துணிவேன் வானே நிலனே முதல் மட்டுமெல்லாம் கோனே எனும் வெல்வது ஓர் கொள்கையதோ அருந்துயர் கடலுவான் என் அம்மனை அழுத கண்ணன். என் தாயை துன்பத்தில் ஆழ்த்தியவன் எங்க அப்பாவை கொண்டு பெருந்திர கழித்தலாற்றான் கணவனை கொன்று பெருந்தோம் கருந்தலை கரத்தினல்லால் கடனது கழியேன் என்றான் பருந்தினுக்கு இனிய வேளாய் இன்னருள் பணித்து என்றான். இவ அம்மா இவ அப்பாவை ராமன் கொண்டதுனால இவ அம்மாவுக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்றாளே. அப்ப சீதையை இவ தூக்கின்னு வந்து ராமனுக்கு கஷ்டம் இல்லை. அதுதான் ராட்சச மூலமே தாங்க படுற போது படுற கஷ்டத்தை சொல்ற. ராமன் இந்த கஷ்டம் தானே படுற. இவ சீதையை தூக்கின்னு வந்தனால சூர்பலைய மூக்க நறுக்கி சண்டைக்கு வந்தா கரதூஷணா அதனாலே கொன்னான். கரதூஷணன் அவர் கொன்னது. அவன் இப்ப சொல்றான் அந்த கரனோட பையன். அவன் அம்மா கஷ்டப்பட்டு அழறானா. அவளோட அழுகையை போக்க நான் இவனை ஜெயிக்கணும் சொல்றான். அப்போ அவன் அம்மாவுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு யோசிச்சானோ. நீ ராமனா சீதையை தூக்கின்னு வந்ததுனால்தான் எங்க அம்மாவுக்கு கஷ்டம் வந்ததுன்னு சொல்லல பார்த்தோ. அது சொல்ல துப்புல அதை நினைக்க துப்புல ஒத்துருக்கு. அதனால துன்பப்பட்டான். இந்த இடத்துலதான் நம்ம ஒரு வேதாந்தம் தெரிஞ்சுக்கணும். வேதாந்தமா சொல்றோம் பாருங்க. அருந்துயர் கடலுளாள் என் அம்மனை என் தாயை அழுத கண்ணன் பெருந்திரு கழித்தல் ஆற்றால் கணவனை கொன்று வேந்தோம். கணவனை எங்க அம்மாவோட கணவனை கொன்றான் எங்க அப்பாவை கொன்னாங்கிறானே. இவன் சீதையை கடத்தி வச்சுட்டு இருக்கானே. அந்த துன்பத்தினால்தானே வந்ததுன்னு யோசிக்கிற பாருங்க. ஏன் அது வந்தது, கஷ்டம் எதற்காக வந்தது அதை யோசிச்சானோ யோசிக்கல. அதாவது அவங்களுக்கெல்லாம் என்னன்னா நாங்க தொல்லை கொடுக்கறத கொடுப்போம், எங்களுக்கு ஒருத்தரும் தரக்கூடாது. அதான் ராட்சசம். இந்த மாதிரி ராட்சச குணம் உள்ளவா இப்பவும் இருக்கா. ஆமா நாங்க எப்படி வேணாலும் இருப்போம் சமுதாயத்துல. நாங்க எல்லாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்க சௌக்கியமா இருக்கோம் அப்படிங்கிறது. நேற்றுக்கு யாரோ ஒரு பையன் ஃபேஸ்புக்கில் போட்டானா வாட்ஸ்அப்பில் போட்டானா தெரியல. நாங்கள் சரியாக கூட பார்க்கல. அது கூட போயிடுது. ஃபேஸ்புக்கில் போட்டாங்க கிளிக் பண்ணுறது கூட பார்த்துட்டேன். ஓட்டு போட்ட நம்மெல்லாம் பஸ்ஸில் போகிறோமா, ஓட்டு வாங்கிட்டு வந்துட்டு காரில் அப்படி போட்டோம்.
பேசுங்க. இது என்னென்னோ நீங்கள் அதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை நாளைக்கு அனுபவிக்கிற போது தான் நீங்கள் என்ன நினச்சிக்கணும். இனிமேல் போகிற காலத்துலலாம் நீ எங்களோட பஸ்ஸில் வான்னு சொல்லுவேன். இல்லைன்னா இருக்கவே எல்லாரையும் அடித்த மாதிரி அடிச்சுடுவோம் ஸ்கூலில். எனக்கு எல்லாரும் ஒன்று செய்யணும். ஆமாம், எங்களோட பஸ்ஸில் வா, அப்போ தான் உங்களுக்கு கஷ்டம் தெரியும். தொகுதியில் வந்து அப்போ தானே தெரியும். இல்லைன்னா தெரியாது. நான் எப்போவுமே சொல்லுவோம், நம்ம ஊரில் ரோடு போடணும். என்ன பண்ணணும்னா மந்திரியை கூப்பிட்டு தலைமை தாங்க சொல்லணும். அப்போ தானே ரோடு போடணும்னு தெரியும். என்ன கட்டம்னு தெரியும். ஏன் ஜனம் எப்படி கட்டம்னு தெரியும். ஒரு கிராமமாக போய் பாரு. நீ போய் ஒரு சொகுசாக தங்கப்படாது. ட்ராவல்ஸ் பண்ணுறாரு. ஒரு வீட்டில் போய் இருக்கணும். அப்போ தான் தெரியும் யார் கஷ்டப்படுறா. இது நீங்கள் நான் இன்னைக்கு இங்கே பைப்பில் தண்ணி அடிக்கிறேன்னு நினைக்காது. அங்கே எங்கள் பிராமண சங்கம் முதியோர்னும் அங்கே இருந்தது. இப்போ தான் இங்கே வந்துருக்கு. பிஆர்சி ஷெட்டுக்கு எங்கள் பிராமணா ஒருத்தர் டாக்டர் கம்பவுண்டர் அவர் வீடு கொடுத்துருந்தார். அங்கே மாடியில் கீழே இல்லை. அங்கே தான் தங்குவேன். பைப்பில் தண்ணி வரும். சாயந்தரம் எனக்கு 6:30 தான் கதை. நான் அடித்து கொடுப்பேன். பாட்டி பண்ண சொல்லுவார், நீங்கள் ராமாயணம் நான் இங்கே தானே தங்குறேன், பாட்டிக்கு அடிச்சிட வேணாமா இப்படி நான் அடிச்சு கொடுப்பேன். குளத்தில் அவனும் பாவம் அடிப்பான். அங்கே இருக்கிற ஆம்பளைலாம் அடிப்பான். கும்பநாட்டி கொண்டு போய் பாட்டிகள் கொண்டு போய் விடுவான். ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ 2 நாள் விட்டு அப்போ வந்தது. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்தது ஜனம். அதெல்லாம் வந்தது. அப்போ நான் சும்மா இல்லாமல் உபன்யாசத்தில் பெரிய பிரச்சனையாச்சு. நாங்கள் உபன்யாசம் பண்ணுற போது சும்மா சங்கத்தில் கமிட்டி மெம்பர், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர், கமிட்டி மெம்பர்னு இருந்து பிரயோஜனம் இல்லை. புதுவத்துக்கு வந்து பாட்டிகளுக்கு அடித்து கொடுக்கணும் கமிட்டி மெம்பர்லான்னு சைக்கிள். அப்போ ஒருத்தர் உட்காந்துருந்தார் கமிட்டி மெம்பர் கூட்டத்தில். அவர் பெரிய பிரச்சனையாக இப்படி அவர் சொல்கிறாருன்னு சொல்லி எனக்கே நியூஸ் வந்து சொல்லத்தான் சொல்லுவேன். நீ இங்கே தங்க வச்சு காட்டாலும் சொல்லுவேன். மதுரையில் இல்லை, தமிழ்நாடு கூட சொல்லுவேன். நீ என்னை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க சொல்லத்தான் சொல்லுவேன். இவங்க ஒன்று அவன் ஒய்யாரமாக அவன் சொகுச்சா மீட்டிங் போட்டு ஏசி ரூமில் உட்காந்து மீட்டிங் போட்டு டீ காப்பி குடிச்சிட்டு போனால் எப்படி கஷ்டம் தெரியும். நேற்று கூட அங்கே உபன்யாசம் முடிஞ்சோட கோயம்புத்தூரில் பேசினவன். அவனை சின்ன பையன். அப்போ நான் போகிறப்போ 25 வருஷம் இருந்தாங்க. இப்போ அவெல்லாம் வளர்ந்து நம்ம அம்மா பூஜை பண்ணும். நாங்கள்லாம் அப்போ சின்னவன். எங்களுக்கு உஞ்சவர்த்தின்னா தெரியாது. திருப்பூரை வந்தார் உஞ்சவர்த்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். எங்களோட ஒன்றா பழகினார். எளிமையாக இருப்பார் அவர். எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. இப்போ நாங்கள் கூப்பிட்டோன்னா வந்துட்டார் மதுரையிலேருந்து. ஒரு நாள் கட் பண்ணிட்டு நேற்றுக்கு அவர் மைக்கை பிடிச்சி சொல்கிறார், மார்கழி மாதம் 30 நாள் நீங்கள் வந்துடுங்கோ அப்படின்னு கூப்பிடுறோம். இந்த சங்கத்துக்கு இடம் இருக்குது, இந்த சங்கிக்கலாம் வாங்க, சாப்பாடு போடணும், உங்களுக்கு என்ன வேணுமோ தரோம் அப்படின்னு கூப்பிடுறோம். நம்ம எப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எளிமையாக இருக்கணும். அப்போ இன்னொருத்தருக்கு சொல்ல தரக்கூடாது. இவனுக்கு எப்போ தெரியுது இவன் அம்மா அழுதாங்கிறது தெரியுது. சீதை அழுதுன்னு இருக்கா இப்போ அழுதுறீங்க. இவன் அம்மா அழுதுதான் தெரியுது. இவன் அம்மா தான் பொம்பளையா, சீதை பொம்பளை இல்லையா? அவ்வுரை மகரக்கண் நிறைதலும் அரக்கனையா செவ்விது சேரி சென்று உன் பழம்பகை தீர்த்தி என்றார். ராவணன் ரொம்ப நல்லது, உன்னோட பழைய பகையை தீர்த்துக்கோ. இல்லை போய் உத்தரவு விடுறதுக்கு உன் பழம்பகை பழம்பகை தீர்த்தி என்றால் வெவ்வழியவனும். இதுக்கு வேணா நம்ம ஒரு அர்த்தம் சொல்லலாம். சொல்ற பழம்பகை ரொம்ப நாளாக இருக்கிற பகைன்னு ஒரு அர்த்தம். பழம் எப்போ பகையா போச்சோ அவனுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். டாக்டர் பழம் சாப்பிடாத, வாழைப்பழம் மாம்பழம் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஆமாம், இவன் போய் சண்டைக்கு வந்து என்ன முடியும்? இவன்றைய வியாதி கிடக்கு, இவன் போய் இன்னும் சண்டை போடும். பழம் பகை. வெவ்வழி எவனும்
பெற்ற விடையினன் தேர்வேர் கொண்டான் வப்பிய வில்லன் போனான் பரம்பெற்று வளர்ந்த தோளான் தன்னுடைய சேனை வெள்ளம் 5 உடன் தழுவ தானே மண்ணுடை சேனை வெள்ளமோர் 5 மழையின் ஓங்கி மின்னுடைத்தாக பேரி கடல் பட பெயர்ந்த தூளி பொன்னுடைச்சி ஏற்றி உச்சிக்கும் உச்சியும் உதய போனான் சோனித்தன் கண்ணோடு சிங்கனும் துரகத்தின் தேர் தாழ்முதல் காவல் பூண்டு செல்க என தக்கது என்ன ஆழ்முதல் தானையோடும் அனைவரும் தொடரப் போனான் நாள் முதல் திங்கள் தன்னை தழுவி அணைய நண்பான் பல்பெரும் பதாகை பற்றி மீமிசை சொடுத்த பந்தர் எல்லவன் சுடர் உன் கற்றை முற்றை இன்னிடங்கிய சொல் சினை யானையம் விழாழி நீர்த்துவலை தூற்ற சொல் பெருங்கவியின் சேனையமர் தொழில் சிரமம் தீர்ந்த உடன்கிணையானை வாசி ஒலித்தன முரசின் பண்ணை தழங்கின பயவர் ஆர்த்தார் என்பதோர் முறைமை தள்ளா வழங்கின பதலை ஓதை அண்டத்தின் வரம்புகார் ஒழுங்கின உயிர்கள் யாவும் கால் புக புறைன்றாக. அடுத்ததாக்கு வானவர்களுக்கு சண்டை. வெய்தினன் உற்றத்தானை முறை விடாமூழில் வெம்போர் செய்தன செருக்கி சென்று நெருக்கினர் தலைவர் சேர்த்தி கையோடு கைகள் உற்று கலந்தன கல்லும் வில்லும் எய்தன எரிந்தன யானை வீழ்த்தன கோத்த சோரி வானர வீரர் விட்ட மலைகளை அரக்கர் பப்பி மீனோடு மேகம் சிந்த விசைத்தனர் மீட்டு வீச கானகம் இடி முந்தன கவிப்புறம் மடியும் கவி போனகம் நுகரும் பேய்கள் வாய்ப்புறம் உடைப்போடு ஆர்ப்ப மைநிற அரக்கர் வங்கை வைரவாள் வலியின் வாங்கி மெய்நிறம் நிறத்தி எறிந்து கொள்வர் வானர வீரர் கை நிறத்தி எடுத்த கல்லும் மரணும் தம் கரத்தில் வாங்கி மொய் நிறத்தி எறிவர் எற்றி முறுக்குவர் அரக்கர் முன்னர். அவர் வஞ்சினன் சொல்றார். வண்டு உலாம் அலங்கல் மார்பன் மகரக்கண் மழை ஏறு என சிந்திரல் அரக்கன் கொற்ற பொன் தடஞ்சலி தேரை தண்டலை மருத வைப்பின் கங்கை நீர் தழுவும் நாட்டு கொண்டல் மேல் ஓட்டிச் சென்றான் குரங்கின படையை கொன்றான். இந்திரன் பழஞ்சனை கொள் என்பது ஓர் அச்சமெய்தி தந்திரம் இருந்த சிந்த படை பெரும் தலைவர் தாக்கி எந்திரம் எரிந்த என்ன ஏவுண்ட புரண்டார் எய்தி சுந்தர தோழினானை நோக்கி நின்று இணையச் சொன்னான். ராமனபாத் என்னுடைய தாதை தன்னை எங்க அப்பாவை நீ கொன்ன இன்னுயிர் உண்டாயனும் முன் உடைத்தாய தீய முழு பகை மூவர்கன்றி நீ எங்க அப்பாவை கொன்ன அந்த பகையில வந்திருக்கேன் நின்னுடைத்து ஆயதென்ற இன்று அதிலும் இருப்பேன் என்றான். பொன்னுடை தாதை வண்டு குடைந்து பொலம் பொன் சாரன் மும்மூர்த்திகளை நான் ஜெயித்தவன். தீயவன் பகர்ந்த மாற்றம் சேவகன் தெரிய கேட்டான். நீ கரண் புதல்வன் கொல்லோ நீ கரண் பையனா நெடும்பக நிமிர வந்தாய். கரண ஜெயிச்சார். கரண கொல்றது கரண் கரண பேரு கரண ஜெயிச்சு கொன்னார். அதுதான் சங்கீதத்தில் ஒரு ராகம் ஒரு கரகர பிரியாது. ராமனுக்கு அந்த ராகம் ரொம்ப பிடிக்கும். கரணன் கரண ஹர பிரியன் கரகர பிரியன்னா ராமனுக்கு பிடிச்சமான ராகம். கரண ஜெயிச்சார்கள் கரண் ஹர கொல்றது பிரியன் கரகர பிரியான்னு ஒரு ராகம். அந்த ராகம் ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பேரே இப்படி வச்சு அந்த ராகத்துக்கு பேர் கரகர பிரியா. நீ கரண் புதல்வன் கொலோ நெடும்பகை நிமிர வந்தாய் ஆயது கடனே அன்றோ ஆண் பிறந்து அமைந்தார்க்கு ஆம்பளையா பிறந்தவாளுக்கு அப்பாவுக்காக கையெறியும் என்றதுதானே உண்மை. நக்கல் உண்மை. ஐயா ஏது சொன்னாய் என்றான். இசையனுக்கு இசைந்த தோழன் நீ நல்லது அதான் சொல்றான். இசையனுக்கு இசைந்த தோழன் கரகர பிரியானுங்கிற ராகத்துக்கு உரியவன் என்று உரும் இடி தென்னவில் நான் ஒளிப்படுத்து உன்னோடு எந்தை செரு முடித்து எண்கள் நின்ற சிரம் முடித்து அமைவன். எங்க அப்பாவை கொண்ட ஒன்ன ஜெயிச்சு நான் என் கோபத்தை ஆர்த்திக்குவேன்.
கருமுடித்து அமைந்த மேகம் கால் பிடித்து எழுந்த காலம் பெருமுடிகிரியில் பெய்யும் தாரை போல் பகழி பெய்தான். சொரிந்தன பகழியெல்லாம் சுடர்ந்து கடுங்கணைகள் தூவி அறிந்தன நகர்த்தி மற்றை ஆண்தகை அலங்கராகத்து தெரிந்து ஓர் பகழி பாரிய எய்தனன் ராமன் ஏவர் நெறிந்து எடு புருவத்தான் தன் நிறத்து உற்று நின்றதென்றே ஏவுண்டு துளக்கம் எய்தார் இரத்தக பரிதியின்ற பூண்ட கண்ணன் வாயில் புகை உண்டது உமிழ்வான் போல்வான் தேவுண்ட கீர்த்தி அண்ணன் திரு உண்ட கவச்சம் சேர தூண்ட வைரவாளி ஆயிரம் தூவியார்த்தான் அன்னது கண்டவானோர் அதிசயம் முற்றார் ஆழி மன்னனும் ஒருவன் எய்தி வாயம் ஒரு ஆறு வாங்கி பொன்னடும் கடந்தேர் பூண்ட புறவியும் குரங்குகள் போக்கி வில் நடு அறுத்து பாகன் தலையையும் நிலத்தில் வீழ்த்தான். அந்த அந்த கரனோட பையன் வந்தானே அவனோட பாகனை தேரோட்டிய கொண்டு கீழே தள்ள மகர கண்ணனால இடி காத்த ஒதுக்கிறது. அதனால வானர சேனை ஓடுறது. மார்பிடை நின்ற பாலியிடை வெயிலின் வாரும் சோரையின் விசிம்பினோடு ஒரு இடைப்புடை தோன்ற நின்றான். காரூர் ஏறும் காற்றும் கடலையும் கடை நாள் வையம் பேரூரும் காலம் என்ன பெருக்கிறன் தவத்தின் பெற்றான். வானர சேனை ஓடுறது. உருமுறை அனந்த கோடி உதிர்ந்தன ஊழினாளின் இருமுறை காற்று சீடி எழுந்து விழுந்து எங்கும் கருமுறை நிறைந்த மேகம் காண்கிற கல்லின் மாறி ஒரு முறை முயங்கி சுற்றம் இரியலின் கவிகள் போயின திசைகள் எங்கும் புகையோடும் நெருப்பு போர்ப்ப தீயினம் அமையச் செல்லும் மாயமா கரி சிந்த 1000 கோடி மேலும் அவிந்தன கவிகள் ஐயன் மாய மோபரமோ என்றான். வீடனும் வணங்கி சொல்வான். நோற்றுடை தவத்தின் நோன்மை நோக்கினர் கருணை நோக்கி காற்றுடை செல்வந்தான் மடைத்தடை கடவுள்தானும் மாற்றலர் இந்த தெய்வ வரத்தினால் வெந்தது என்றான். 102 கமலக்கண்ணன் அகற்றுவேன் நொடியில் என்றான். வீட்டன் சொல்றான் அவன் தபோ சக்தியில பண்றான். ராமர் மாயத்தினால் அந்த விளைவை போக்குற. காலவன் படையும் தெய்வ கடலவன் படையும் கால கோல மண் சிலையில் கோத்து யமபானம் போட்டார். அவர் கோத்து கொடுங்கடையோடு கூட்டி மேலவன் துரத்தலோடும் விசிம்பு நின்று எரிந்து வெய்து மாயிரு கடலில் விழுந்து மறைந்தன மழையும் காற்றும். இந்த காற்றும் மழையும் போச்சான். அவன் மாயையில சண்டை போடணும் மறைஞ்சிருந்து மாயத்தால் வகுத்தான் யாண்டும் வரம்பு இலா உருவம் தான் தேயத்தான் என்ன வண்ணம் கரந்தான் தெரிந்திலாதான் காயத்தால் இணையம் என்று நினையலாம் கருத்த நல்லன் தீ ஒத்தான் திறத்தால் என்னே செயல் என சிந்தை நொந்தான் அம்பின் மாயாறு சோறும் அரக்கன் தனருள் யாக்கை கும்பரில் பரப்பி தான் வேறு ஒழித்தான் என்ன ஓர்வான் செம்புணல் கவடு நோக்கி இது நெறி சென்று தேவர் தம்பிரான் பகழி துண்ட தலையற்று தலத்தனானான். தேவர்களுக்குரிய தலைவன் ராமன் தம்பிரான் அவன் தேவாருடைய பானம் போன்ற கீழே விழுந்தான். அயில் படைத்து உருமின் செல்லும் அம்பொடுத்தம் அரக்கன் யாக்கை புயல்பட குருதி வீசி படியிடை பொருள்தலோடும் வெயில் கெடுத்து இருளை ஓட்டும் காலத்தின் விளைவினோடும் துயல்கட கனவும் மாய்ந்தால் ஒத்தது சூழ்ந்த மாயை துயில் கெட கனவு மாய்ந்தால் அர்த்தம் புரியல. நம்ம தூங்குற போது கனவு காண்றோம். அது தூங்கி எழுந்திருந்தோம்னா கனவு படும். அது மாதிரி அவன் கனவு கண்டு சென்னைக்கு வந்தானா செத்து போகணும் அப்படிங்கிற அங்கிருந்து அப்படி கீழே விழுந்தாங்கிற நாளைக்கு பார்ப்போம். ஆடி மழை கண்ணா ஒன்று நீ கைதரவேல் ஆடியுள் குக்கு உகந்து கொடு ஆக்கேரி ஊழி முதல்வன் முகம்போல் மெய்கருத்து ஆடியன் தோளுடை மனாபன் கையில் ஆழிபோல் ரம்பொலி போல் விற்றதிருந்து ஆழாதே சாந்தம் உதைத்த சரமழை போல் ஆழ உலகினை பெய்தாய் நாங்களும் மார்கழி நீராட நாங்களும் தினந்தோறும் நீராட ब्रह्मवरात्मना
Para